இந்த டேபிள் மோல்டட் பிரிக்ஸ் வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கிரவுண்ட் மோல்டட் பிரிக்ஸ் போல தான், அதுக்கு சிமிலராக தான் வந்திருக்கும். பட் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா டேபிளில் வச்சு இந்த பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த மோல்டு எல்லாமே வந்து டேபிளில் தான் வந்திருக்கும். அந்த டேபிளோட சைஸ் வந்து 2x1 மீட்டர் சைஸில் வந்து அந்த டேபிள் வந்து இருக்கும். அந்த டேபிளில் என்னென்னலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தோன்னா க்ளே இருக்கும், மோல்டு இருக்கும், வாட்டர் பாட்டு, ஸ்டாக் போர்டு, ஸ்ட்ரைக்ஸு, பேலட் போர்டு எல்லாமே வந்து இந்த டேபிளில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டேபிளில் வச்சே நம்ம வந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணி பிரிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மோல்டிங் டேபிளில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் போர்டு வந்து அதோட கனெக்ட் ஆகிருக்கும். அதில் வச்சு நம்ம வந்து பிரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து மோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேபிள் மோல்டட் பிரிக். ஸோ இதான் வந்து ஹேண்ட் மோல்டட் பிரிக்னா வந்து என்ன, டேபிள் மோல்டட் பிரிக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மிஷின் மோல்டிங். ஸோ செகண்ட் டைப்பான மிஷின் மோல்டிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ மிஷின் மோல்டிங்கில் வந்து என்னென்னா இது எல்லாமே இந்த மோல்டிங் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து மனுஷங்க அதை செய்ய மாட்டாங்க, எல்லாமே வந்து மிஷினே வந்து செஞ்சிடும். இது நல்லா எக்கனாமிக்கலாக இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர் வந்து பிரிக்ஸ் வந்து பண்ணணும்னா இந்த டைப் வந்து ரொம்ப சூட்டபுளாக வந்துருக்கும். ஸோ இந்த மிஷின் மோல்டிங்கில் என்ன டைப் ஆஃப் க்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான க்ளே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மிஷின் மோல்டிங்கே வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிளாஸ்டிக் க்ளே மிஷின். ஸோ பிளாஸ்டிக் க்ளே மிஷின் அப்படின்றது என்னென்னா ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி இருக்கும்னா அதில் வந்து ரெக்டாங்குலர் ஓப்பனிங் வந்து அந்த மிஷினில் வந்து இருக்கும். அது எந்த சைஸுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்கோட லென்த்துக்கும் வித்துக்கும் அதோட பிரிக்கோட சைஸ் என்னவோ அதே சைஸில் தான் வந்து இந்த மிஷினோட ஓப்பனிங் ரெக்டாங்குலர் ஓப்பனிங் சைஸும் வந்துருக்கும். ஸோ அதில் வந்து இந்த இப்போ க்ளே அந்த பக் மிஷின்லேருந்து வரக்கூடிய அந்த க்ளே வந்து எடுத்து இந்த மிஷினில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த மிஷின் வழியாக அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியாக அந்த க்ளே வந்து வெளியில் வருது. வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் அந்த ரெக்டாங்குலர் ஓப்பனிங் இருக்குல்ல அந்த சைஸில் வந்து வெளில வரும். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா வயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வயர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணும். அந்த பிரிக்கோட சைஸை பொறுத்து ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணுது. பிரிக்கு வந்து வயர் மூலமாக வந்து கட் ஆகிறதுனால இந்த பிரிக்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா வயர் கட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். பிளாஸ்டிக் க்ளே மிஷின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குயிக்கான மெத்தடாக வந்திருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்கல் ப்ராசஸாக வந்திருக்கும். இந்த ப்ராசஸை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா பிளாஸ்டிக் க்ளே மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பிளாஸ்டிக் க்ளே மிஷின். அதுக்கடுத்து ரெண்டாவது மிஷின் என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டாவது டைப் ஆஃப் மிஷின் வந்து ட்ரை க்ளே மிஷின். ஸோ இந்த ட்ரை க்ளே மிஷினில் வந்து என்ன நடக்குதுன்னா ஸோ இந்த மிஷினில் ஸ்ட்ராங்கான க்ளே வந்து ஃபஸ்ட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பவுடர் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை எப்படி மாற்றுறாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டிஃபான பிளாஸ்டிக் பேஸ்ட்டாக வந்து அந்த க்ளே வந்து மாற்றிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து எதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா மோல்டில் வந்து ப்ளேஸ் பண்ணி அந்த மிஷின் வந்து நல்லா வந்து மோல்டில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா அந்த பிரிக்கை வந்து எப்படி மாற்றுனா ஹார்டாகவும் நல்லா ஷேப்புக்கு வர மாதிரி அந்த பிரிக்ஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுது. ஸோ இந்த பிரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரெஸ்டு பிரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பிரிக்ஸுக்கு வந்து ட்ரையிங் வந்து தேவையே கிடையாது. இது டேரெக்டாக நம்ம வந்து எதுக்கு அனுப்பிடலாம்னா பர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரை ப்ரெஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மிஷின் மோல்டிங்கில் வரக்கூடிய பிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக வந்துருக்கும். அண்ட் கம்பேர்ட் டு ஹேண்ட் மோல்டிங் பிரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரிக்ஸ் எல்லாமே வந்து ஹெவியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து செகண்ட் டைப்பான ட்ரை க்ளே மிஷின். ஸோ அப்போ மிஷின் மோல்டிங்னா வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய 2 டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜான மோல்டிங் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா ட்ரையிங் ஆப்ரேஷன் வந்து போகிறோம். இப்போ இந்த பிரிக்ஸை வந்து மோல்ட்லேருந்து வெளியில் வந்த பிரிக்ஸை நம்ம வந்து ட்ரை வந்து பண்ண போகிறோம். பொதுவாக இந்த க்ரீன் பிரிக்ஸ் பச்சையாக இருக்கக்கூடிய பிரிக்ஸில் வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 7 to 30% மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஷ்ரிங்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபியூயல் வந்து சேவ் பண்ண முடியும், பேர்ன் பண்ணக்கூடிய டைமை வந்து குறைக்க முடியும். இந்த மாதிரிலாம் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து நடக்கணுன்றதுக்காக நம்ம ட்ரையிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அந்த பிரிக்கில். ஸோ அப்போ ட்ரையிங் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரிக்கில் வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 3% தான் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து இந்த பிரிக்கை வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மோல்ட் பண்ண பிரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த பிரிக்ஸை வந்து ட்ரை பண்ணுறது 2 டைப்பில் வந்து ட்ரை பண்ணுறோம். ஒன்று வந்து நேச்சுரல் மெத்தட்லேயும் இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்லேயும் வந்து ட்ரை பண்ணுறோம். நேச்சுரல் ட்ரையிங்கில் வந்து எப்படின்னா பிரிக்ஸ் வந்து எதில் வச்சு ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நல்லா ஷேடான ஏரியா சன்லைட்டில் வச்சு பண்ணாமல் ஷேடோ இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வச்சு நம்ம காய வைக்கிறோம் இந்த பிரிக்கை. ஸோ அது வந்து நேச்சுரல் ட்ரையிங்கு. ஸோ பொதுவாக நேச்சுரல் ட்ரையிங் வந்து எவ்வளோ டைம் பீரியட் வந்து எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா 3 to 7 days வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மோல்டட் பிரிக்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் ஏரில் வச்சோம் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரையிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங். இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் மெத்தட் வந்து பொதுவாக எப்போ வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ரெய்னி சீசன் அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் வந்து யூஸ் ஆகும். இல்லைனா நிறைய பிரிக்ஸ் வந்து லெஸ் இன்டர்வலில் குறைஞ்ச பீரியடில் நிறைய பிரிக்ஸ் வந்து காய வைக்கணும் அப்படின்னா அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும்.
ஸோ இந்த இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையர்ஸ் வந்து 2 டைப்பாக வந்து டிவைட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளோர் ட்ரையர் அப்படின்னும் டனல் ட்ரையர் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கில் இந்த 2 ட்ரையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரையிங் வந்து பண்ணும்போது இந்த பிரிக்ஸை எப்படி வந்து லாங்கிடியூட்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டாக்காக வந்து அரேஞ்ச் பண்ணிடுறோம். அந்த வித்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிக்கோட சைஸ் வந்து எவ்வளோ வித்தில் இருக்குமோ அந்த வித்து அளவுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்டாக் வந்து டெவலப் பண்ணி லாங்கிடியூட்னலாக அந்த பிரிக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தோன்னா 8 இல்லாட்டி 10 டியர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பொதுவாக பிரிக்ஸ் எப்போவுமே வந்து என்ன ப்ராசஸில் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா நேச்சுரல் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் லெவலில் வந்து இந்த ட்ரையிங் வந்து பண்ணணும்னா அப்போ ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் வந்து போவாங்க. ஸோ இதான் வந்து ட்ரையிங் ப்ராசஸ். இது 3வது ஸ்டேஜ். இந்த பிரிக்கை வந்து மோல்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரையிங் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரை வந்து பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த 3வது ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா அந்த பிரிக்ஸை வந்து பர்னிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்னிங் ஆப்ரேஷன் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலே இந்த பிரிக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது முக்கியமான ஆப்ரேஷன் எது பார்த்தோன்னா இந்த பர்னிங் ஆப்ரேஷன் தான். இதில் தான் அந்த பிரிக்கு வந்து ஹார்ட்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ பிரிக்கு நல்லாவும் டென்ஸாகவும் டியூரபிளாக வந்து மாறக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த பர்னிங் ஸ்டேஜில் தான். ஸோ அதனால் பிரிக்கை வந்து நல்லா ப்ராப்பராக வந்து பேர்ன் ஆகிருக்கணும். ஓவர் பர்ன்டு பிரிக்காக இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிரிட்டிலாக வந்து இருக்கும். அண்டர் பர்ன்டு பிரிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து சாஃப்டாகவும் லோடை வந்து கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து போயிடும். ஸோ பிரிக்ஸை எப்போவுமே எவ்வளோ டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 900 to 1200 டிகிரி செல்சியஸில் வச்சு அந்த ரேஞ்சில் வச்சு பர்ன் பண்ணுறோம். ஸோ பிரிக்ஸை வந்து 2 விதமாக வந்து பர்ன் பண்ணுறோம். ஒன்று வந்து கிளாம்ப் மூலமாகவோ இல்லை கிளின் மூலமாகவோ வச்சு பர்ன் பண்ணுறோம் இந்த பிரிக்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு கிளாம்ப்ஸு. ஸோ கிளாம்ப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு டெம்பரவரியான ஸ்ட்ரக்சரு. ஸோ ஸ்மால் ஸ்கேல் லெவலில் பிரிக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அப்போ இது வந்து தேவைப்படும். நல்ல ஒரு கிரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கிரவுண்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோன்னா ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோர் லெவலில் வந்து அந்த கிளாம்போட ஃப்ளோர் லெவலில் வந்து பார்த்தோன்னா அதில் ஷார்ட் எண்டு வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வைடர் எண்டு வந்து 15 டிகிரி ஆங்கிளில் அந்த கிரவுண்ட் லெவலில் வந்து ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கிளாம்பில் வந்து அதோட பால் வந்து எதால் செஞ்சுருக்காங்கன்னா பிரிக்கோ வாலை வச்சு மட்டு ஃபுல்லாக வந்து மண்ணை வச்சு பூசியிருப்பாங்க. லேயர் பை லேயராக வந்து தான் அந்த கிளாம்பில் வச்சு அந்த பிரிக்கை வந்து பர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் லேயர் என்னென்னு பார்த்தோன்னா ஃபியூயல் லேயர் வந்து வச்சிடுறாங்க. அந்த ஃப்ளோர் லெவலில் ஃபியூயலோட லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபியூயலாக எதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கிராஸ் யூஸ் பண்ணலாம், கவுடங்கு, லிட்டர், ஹஸ்க்கு, ரைஸ் ஹஸ்க்கு இல்லாட்டி கிரவுண்ட்நட் ஹஸ்க்கு, வுட்டு, கோல் இந்த மாதிரியான விஷயங்களை கோலாக வந்து அந்த கிரவுண்ட் லெவலில் ஃபஸ்ட் லேயராக வந்து போட்டுறாங்க. அதோட திக்னஸ் வந்து அந்த ஃபியூயலோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 70 to 80 சென்டிமீட்டர் வந்துருக்கும். 4 to 5 கோர்ஸ் வரைக்கும் அந்த ராவான பிரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு லேயராக வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ கீழ் லேயரில் ஃபியூயல், அடுத்த லேயரில் 4 to 5 கோர்ஸ் வரைக்கும் ராவான பிரிக்ஸை வந்து அந்த லேயரில் வந்து வச்சிடுறாங்க. ஸோ பிரிக்ஸ் எல்லாமே வந்து அதோட எட்ஜஸ் வந்து தெரிகிற மாதிரி அந்த எட்ஜஸ் வந்து டச் ஆகிற மாதிரி வந்து வச்சிடுறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காத்தோட்டம் ஏர் சர்க்குலேஷன் உள்ளே வந்து போகணும். அந்த சின்ன ஸ்பேஸ் இருக்கிறனால அந்த பிரிக்ஸ் வழியாக ஏர் சர்க்குலேட் ஆகணுன்றதுக்காக அந்த மாதிரி எட்ஜஸ் டச் ஆகிற மாதிரி வந்து வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து 2வது லேயரில் வந்து திருப்பி ஃபியூயல் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் ஆல்டர்னேட் லேயரில் இந்த ரா பிரிக்ஸை வந்து வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த கொஞ்சம் ஆல்டர்னேட் லேயரில் வச்சதுக்கப்புறம் இந்த ஃபியூயல் லேயரோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளாம்போட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த ஃபியூயலோட லேயர் இருக்குல்ல அந்த லேயரோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாம்போட டோட்டல் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3 to 4 மீட்டர் வந்து இருக்கும். ஸோ அதில் 1/3 ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கிளாம்பில் கீழே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபியூயலை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. தீயை வந்து வச்சு விட்றாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த கிளாம்பை சுற்றி வந்து பார்த்தோன்னா மட்டால் ஃபுல்லாக அதோட சைட்ஸு டாப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மட்டால் வந்து பூசிடுறாங்க. ஏன்னா அந்த ஹீட் வந்து வெளியேறக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக அந்த கிளாம்பை சுற்றி மட்டால் வந்து பூசிடுறாங்க. இந்த பர்னிங் பீரியட் வந்து எவ்வளோ நாள் நடக்கும்னு பார்த்தோன்னா 1 to 2 months வரைக்கும் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கூலிங் ஆகிறதும் வந்து அதே மந்த் தான் வந்து எடுத்துக்கும். 1 to 2 months வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இந்த பிரிக்ஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிரிக்ஸ் எல்லாமே வந்து டஃப்பாகவும் ஸ்ட்ராங்காக வந்துருக்கும், சீப்பாகவும் எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸ்கில்டு லேபர்ஸ்லாம் இதுக்கு வந்து தேவை கிடையாது. ஃபியூயல் வந்து நிறையா கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். பிரிக்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் ஷேப்பில் வந்து ரொம்ப கிடைக்காது, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக வந்திருக்கும். பிரிக்கோட குவாலிட்டி ரொம்ப வந்து யூனிஃபார்மாக இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. எவ்வளோ பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா 2 to 3 lakhs ஆஃப் பிரிக்ஸ் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுலேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாம்ப்பு. இந்த கிளாம்பில் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் வந்து நடந்து இந்த பிரிக்கை வந்து பர்ன் பண்ணுறோம். அடுத்து 2வது டைப் என்னென்னு பார்த்தோன்னா கிளின் மூலமாக வந்து பர்ன் பண்ணுறது. ஸோ கிளின் அப்படின்றது பார்த்தோன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரு. இது எப்போ யூஸ் பண்ணுறோன்னா லார்ஜ் ஸ்கேல் லெவலில் பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அப்போ இது வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தோன்னா லார்ஜ் ஓவன் மாதிரி வந்து இருக்கும்.
இந்த கிளின்னு. ஸோ இந்த கிளினில் வந்து பர்ன் பண்ணுறதுக்கு பிரிக் வந்து பர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குன்னு பார்த்தோன்னா 24 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி பிரிக்ஸ் வந்து கூல் ஆகிறதுக்கு 12 டேஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த கிளினை வந்து 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டர்மீடியன்ட் கிளின்னு. ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் கிளின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் ஆர் சர்க்குலர் ஷேப்பில் வந்துருக்கும். இது கீழே அண்டர் கிரவுண்ட்லேயோ இல்லை ஓவர் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இன்டர்மீடியன்ட் கிளினில் வந்து பார்த்தோன்னா லோடிங், ஃபயரிங், கூலிங், அன்லோடிங் எல்லாமே வந்து விட்டு நடக்கும். கண்டினியூஸாக வந்து நடக்காமல் டிஸ்கண்டினியூஸாக வந்து நடக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கிளினை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்மீடியன்ட் கிளின் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து எவ்வளோ மேனுஃபேக்சர் வந்து பண்ணலான்னு பார்த்தோன்னா 60 to 70% வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து இன்டர்மீடியன்ட் அப் ட்ராட் கிளின் அப்படின்னு சொல்லியும் இன்டர்மீடியன்ட் டவுன் ட்ராட் கிளின் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக வந்து இந்த இன்டர்மீடியன்ட் கிளினை வந்து டிவைட் பண்ணுறோம். அடுத்து ரெண்டாவது டைப் என்ன பார்த்தோன்னா கண்டினியூஸ் கிளின். ஸோ இந்த கண்டினியூஸ் கிளின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஆப்ரேஷன் வந்து இந்த பர்னிங் ஆப்ரேஷன் கண்டினியூஸாக வந்து நடக்கும். அதாவது லோடிங், ஃபயரிங், கூலிங், அன்லோடிங் எல்லாமே வந்து சைமில்டேனியஸாக எந்த தடையும் இல்லாமல் சைமில்டேனியஸாக நடந்துகிட்டே வந்திருக்கும். இந்த கண்டினியூஸ் கிளினை தான் வந்து 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க ஃபர்தராக. அது என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து புல் ஸ்ட்ரென்ச் கிளின்னு. ஸோ இந்த புல் ஸ்ட்ரென்ச் கிளின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் ஷேப்லையோ இல்லை சர்க்குலரோ இல்லை ஓவல் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ் அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த புல் ட்ரென்ச் கிளின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது பார்த்தோன்னா ரெய்னி சீசன் அப்போ இந்த கிளினை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து எவ்வளோ உற்பத்தி வந்து பண்ணலான்னா 70 to 80% வரைக்கும் வந்து ஈல்ட் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது டைப் பார்த்தோன்னா ஹாஃப்மேன்ஸ் கிளின். ஹாஃப்மேன்ஸ் கிளின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே இந்த கிளின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கிளினை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ஃப்ளேம் கிளின் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து சர்க்குலர் ஷேப்பில் வந்துருக்கும். இதில் நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸாக சேம்பர்ஸாக வந்து இந்த கிளினை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா 12 நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்கும். எல்லா சீசன்லேயும் ரெய்னி சீசன், சம்மர் சீசன் அப்படிலாம் கிடையாது, எல்லா சீசன்லேயும் வந்து ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து எவ்வளோ வந்து இதில் உற்பத்தி பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 80 to 90% வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டனல் கிளின். மூணாவது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா டனல் கிளின்னு. இந்த கிளின் வந்து எப்படி இருக்குன்னா டனல் மாதிரி ஃபார்மேட்டில் வந்துருக்கும். ஸ்ட்ரைட்டான ஷேப் இல்லாட்டி சர்க்குலர் இல்லாட்டி ஓவல் ஷேப்பில் வந்துருக்கும். ரா பிரிக்ஸை வந்து எதில் ப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னா ட்ராலியில் வச்சு ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த ட்ராலி வந்து டனல்குள்ளே போய் அந்த ஸ்டார்டிங் டனல்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அந்த உள்ளே பார்த்தோன்னா ஹீட்டாக வந்திருக்கும், ஓவன் மாதிரி வந்திருக்கும். அதுக்குள்ளே போகும்போது அப்படியே அந்த பிரிக்ஸ் எல்லாமே ராவான பிரிக்ஸ் எல்லாமே வந்து பர்ன் ஆகி வந்துடும். ஸோ இது நல்லா எக்கனாமிக்கலாக வந்து இந்த ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த டனல் கிளின். இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளின். இது எதோட டைப்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் கிளினோட டைப்பு. ஸோ இதுதான் வந்து கிளின்னு. ஸோ இதுதான் 4வது ஸ்டேஜ். இந்த பிரிக்கோட 4வது ஸ்டேஜ் தான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பர்னிங் ப்ராசஸ். அப்போ பர்னிங் ப்ராசஸ்னால் வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அடுத்து ஸோ இந்த பிரிக்கில் வந்து பர்னிங் ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. என்னென்ன டிகிரி டெம்பரேச்சரில் என்ன மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிளே வந்து பர்ன் ஆகும்போது அது வந்து 3 மெயின் ஸ்டேஜஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து டீஹைட்ரேஷன், தேர்ட் வந்து ஆக்சிடேஷன் பீரியட், செகண்ட் வந்து ஆக்சிடேஷன் பீரியட், தேர்ட் வந்து விட்ரிஃபிகேஷன் பீரியட். ஸோ அப்போ டீஹைட்ரேஷன் வந்து எந்த டெம்பரேச்சரில் நடக்கும்னு பார்த்தோன்னா 400 to 600 டிகிரி செல்சியஸ் வந்து நடக்குது. ஸோ இது இன்னும் நேமில் எப்படி சொல்லலாம்னா வாட்டர் ஸ்மோக்கிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் பீரியடு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் பீரியடில் எவ்வளோ டெம்பரேச்சர் வரும்போது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குன்னு பார்த்தோன்னா 650 to 900 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து விட்ரிஃபிகேஷன்னா வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாசான சப்ஸ்டன்ஸை கிளாஸ் லைக் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா விட்ரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 900 to 1100 டிகிரி செல்சியஸ் வந்து லோ மெல்டிங் கிளேக்கும், 1000 to 1250 டிகிரி செல்சியஸ் ஃபார் ஹை மெல்டிங் கிளேக்கும் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து இந்த கிளேக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதான் வந்து அதோட பர்னிங் ஸ்டேஜஸ். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி முக்கியமான சில டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸை அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.